செங்கல்பட்டில் பிரபல தொழிலதிபர் வீட்டில் 120 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் ஆளில்லாததை நோட்டமிட்டு கைவரிசை காட்டியவர்கள் சிக்குவார்களா? பாதுகாப்பு நிறைந்த பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து துணிகர கொள்ளை சம்பவம் அரங்கேறியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். 94 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை வாரி சுருட்டி எடுத்துக் கொண்டு ஓடிய கொள்ளையர்கள் 6 லட்சம் ரூபாய் ரொக்கத்தையும் கபளீகரம் செய்துள்ளனர். நடந்தது என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் பாரதியார் தெருவைச் சேர்ந்தவர் ரித்தீஷ். தொழிலதிபரான இவர் திமுக மாவட்ட இளைஞரணி நிர்வாகியாகவும் உள்ளார். பாரதியார் தெருவில் குடும்பத்துடன் வசிக்கும் இவரின் வீட்டிற்கு அருகே சொந்தமாக மற்றொரு வீடும் உள்ளது. அதை ஒட்டி அவருக்கு சொந்தமான வாகன பராமரிப்பு நிலையமும் அமைந்துள்ளது. இதனால் எப்பொழுதும் இந்த வீடு கண்காணிப்பிலேயே இருந்து வந்துள்ளது. எதிரே உள்ள வீட்டில் யாரும் குடியிருக்காத நிலையில் காலை மற்றும் மாலையில் ரித்தீஷின் தாயார் சென்று பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வது வழக்கம். 2 நாட்களுக்கு முன்பு ரித்தீஷ் தனது குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் காலையில் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது ஆளில்லாத தனது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனே பதற்றத்துடன் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 120 சவரன் தங்க நகைகள் திருடு போனது தெரிய வந்தது. அத்துடன் அங்கிருந்த 6 லட்சம் ரூபாய் ரொக்கமும் திருடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மறைமலை நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே விரைந்து வந்த 20க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். அத்துடன் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. தொடர்ந்து தாம்பரம் துணை ஆணையர் தவன்குமார் ரெட்டியும் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டார். கொள்ளை சம்பவம் தொடர்பாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். முதற்கட்டமாக அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை அடையாளம் காணும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் நள்ளிரவில் 2 கொள்ளையர்கள் வீட்டிற்குள் புகுந்து கைவரிசை காட்டியது தெரிய வந்துள்ளது. தங்க நகைகள் மற்றும் பணத்தை திருடியவர்கள் அங்கிருந்த 10 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மீது கை வைக்கவில்லை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே சிசிடிவியில் சிக்கிய கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். பாதுகாப்பு நிறைந்த பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 94 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 120 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் செங்கல்பட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.